எங்களுக்கு எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 பேர். அதில் இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாரி தான். இவர் ஆரம்பத்துலேருந்து அவர் படங்களே பார்த்து, அவர் மனிதநேயத்தை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டோம். நாங்கள் யாருக்கு அன்னதானம் எப்படி அவரை மாரியே நம்மளும் செய்யணும் சாப்பாடு விஷயத்தில், அதை மாரின்னு. இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். அவரோட கோயிலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு அது எனக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதற்காக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறேன். ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. கேப்டனோட இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது. ஆனால் அவரோட மகன் விஜய் பிரபாகரன் வந்திருக்காப்புல. நாங்கள் அவரை இப்போ சினிமாவில் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். திடீர்னு அவரை பற்றி யாராவது ஏதாவது ஒரு குறை சொன்னால் கூட எங்களுக்குள்ள அப்படியே ஒரு கண்ணில் ஒரு கண்ணீர், மூக்கு, அப்படி அது ஒரு மாதிரி ஒரு துடிப்பு அதிகமாக எங்களுக்கு உண்டாயிரும். அது ஒரு ஒரு வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற எங்கள் மூத்த அண்ணன் மாதிரி அவர். ஆமாம், அவரோட இழப்பு எங்களால், அவர் இல்லைன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவர் அது அது ஒரு இது மாரி நிகழ்வு மாரி தான். ஆனால் இறந்ததாகவே நான் அதை நினைக்கல. அவர் எங்கள் கூட தான் இன்னும் இருக்கார். ஆமாம், ஏன்னா தொடர்ச்சியாகவே டிவியில் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா, அதனால் எங்கள் கூட தான் இருக்காருன்னு தான் எங்களுக்கு இதாக இருக்குது. நேரில் வந்திருக்கேன். அவர் கூட வல்லரசு படம் ஷூட்டிங்கில் கடைசி ஃபைட் சீனில் அப்போ எங்களை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து கேப்டன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அவ்வளோ கூட்டம். அவரோட மகன்கள் தம்பிங்க 2 பேரும் நல்ல இதாக இருப்பாங்க. இதே மண்டபத்தில் மேலே நின்று கை காமிச்சிருக்காங்க. எல்லாம் எனக்கு எல்லாம் நினைவுகள்லாம் இருக்குது. பிறந்த நாளுக்கு நாங்கள் எப்பவுமே இங்கே வந்துடுவோம். அவர் போட்ட சாப்பாடு நிறையா சாப்பிட்ருக்கோம். கேப்டன் பிறந்த நாளுக்கு வந்துடுவோம். எங்களுக்கு இங்கே தான் பக்கம் தான், போரூர். வந்துடுவோம். இல்லை, ஏற்றுக்கவே முடியல. டிவியில் பார்த்து இன்னும் இதாகவே இருக்கு. இது என்னையோட அண்ணன் இன்னும் தீவிரமானவர். நாங்கள் ஊரில் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி நடந்த நிகழ்வை பார்த்து அவரே மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல. அவ்வளோ ஒரு அதான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மூத்த அண்ணன் மாதிரி அவர். நேரில் பார்த்துருக்கீங்க. அப்படி பார்த்தவர் வந்து நீங்கள் அவர் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தில் பார்க்கும்போது அதை அவர்கிட்ட அங்கே உட்காந்து வேண்டது என் குடும்பத்துக்காக கூட வேண்டலை. விஜய பிரபாகரன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அதை வேண்டிக்கிட்டேன் நான். விஜய பிரபாகரன் ஒரு நேரம் மட்டும் பக்கத்தில் கண்ணீர் வடிக்கும் போது நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். நான் அமெரிக்காவில் ஆப்ரேஷன் பண்ணி ஏர்போர்ட்லேருந்து வரும்போது எல்லா மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் வராப்புல. அது கூட நாங்களும் வண்டி ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் அழுதுகிட்டு வராப்புல பிரபாகரன். ஆனால் அழுவாதனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட வரோம். நாங்கள் எப்பவுமே ஒன்றுன்னா கிளம்பி இங்கே வந்துடுவோம். நாங்கள் எப்பவுமே. ஆமா, உண்மையில அந்த கார்ல உட்காந்து கண் கலங்கிட்டு தான் வந்தாப்புல. கண்டிப்பா அது கேப்டனோட இதை விஜய பிரபாகரன் நிரப்புவார். கண்டிப்பா அந்த நம்பிக்கை அங்க இருக்கு. அவங்க இந்த இது தேர்தலுக்கு வந்துதான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை, ஏற்கனவே அவங்க நல்லது செஞ்சு தான் எல்லா மக்களும் அவங்கள மாதிரி நாங்களே நல்லதெல்லாம் இது மாதிரி கத்துக்கிட்டோம். அந்த அன்னதானம்லாம் எப்படி செய்யணும், போகணும், வரணும். அவர் தெய்வம். அதனாலதான் அவர் வாழும் போதவே தெய்வமாக தான் இருந்திருக்காரு. அப்போ அவரை ஏற்றுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு நமக்கு ஏற்றுக்க முடியாது. தெய்வம் தான் அவர்.